வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல நவராத்திரி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிச் கிரீமி டேஸ்ட்டில் ரைஸ் கீர் 10 நிமிஷத்துல குக்கரில் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரைஸ் கீரை நம்ம சூடாக சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். இதையே ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ரைஸ் கீர் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சரிசி 100 கிராம். இதை 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கணும். 4 கப் சர்க்கரை, 5 ஸ்பூன் நெய், 1/4 கப் ஹோம்மேட் மில்க் மெய்ட், 1/4 கப் ஹோம்மேட் கோவா, 1 கைப்பிடி பாதாமை மிக்சியில் கரகரப்பாக நுணுக்கி எடுத்துக்கணும். அடுத்து காய்ச்சி ஆற வச்ச 1 லிட்டர் பால், 1 கைப்பிடி அளவு முந்திரி, 1 கைப்பிடி அளவு பொடியா கட் பண்ண பிஸ்தா, 1 கைப்பிடி அளவு சாரப்பருப்பு, கொஞ்சமா குங்குமப்பூ, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. இப்போ நம்ம ரைஸ் கீர் செய்ய ஆரம்பிக்கலாம். குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னு 1 ஸ்பூன் நெய் நல்லா சூடானோன்னு நம்ம ஊற வச்சு வச்சிருக்க பச்சரிசியில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் இதில் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மிதமான தீயில வறுத்துக்கலாம். இந்த மாதிரி அரிசியை லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு சேர்த்தோன்னா வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கீருக்கு பச்சரிசிக்கு பதிலாக பாஸ்மதி ரைஸ் சீரக சம்பா சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்து இது கூட நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் பால், 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வேக வைக்கிறப்ப தண்ணி மட்டும் ஆட் பண்ணாமல் கூட இந்த மாதிரி கொஞ்சமாக பால் சேர்த்து வேக வச்சோன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிகமாக பால் ஆட் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம குக்கரில் விசில் விடுறப்ப பால் பொங்கி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பால் இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்தோன்னே குக்கரை மூடி நம்ம 5 விசில் விட்டு எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, குக்கரில் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரிசி நல்லா குழஞ்சு வெந்திருந்தாதான் ரைஸ் கீருக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை அப்படியே லைட்டா கரண்டியில மசிச்சு விட்டுறலாம். அடுத்து இது கூட மீதி இருக்க பாலை சேர்த்துட்டு கொஞ்சமா குங்குமப்பூவையும் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ ஆட் பண்றதுனால இந்த கீருக்கு நல்ல கலரும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்ப பாருங்க, நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணதுனால கீர் லைட் எல்லோயிஷ் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரகரப்பா நுணுக்கி வச்சிருக்க பாதாம் பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை அப்படியே 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ இது கூட 4 கப் சர்க்கரையை சேர்த்து சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஹோம்மேட் கோவா 1/4 கப் மில்க் மெய்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம ஹோம்மேட் கோவா மில்க் மெய்டோட லிங்க் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த கீரில் நம்ம கோவா மில்க் மெய்டில் ஆட் பண்ணுறதுனால நல்ல ரிச்னஸ் டேஸ்ட் கொடுக்கும். கடைசியாக இது கூட 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இந்த கீரில் நம்ம நட்ஸை வறுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னு 4 ஸ்பூன் நெய் நல்லா சூடானோன்னு நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கைப்பிடி முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு, பிஸ்தா பருப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துக்கணும். இந்த கீரில் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சாரப்பருப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த கீரில் நம்ம வறுத்து வச்சிருக்க நட்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கீரில் நட்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணோன்னா தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரிச்சான கிரீமியான ரைஸ் கீர் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாரும் உங்கள் வீட்லேயும் இந்த ரைஸ் கீரை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.